நகை வாங்க போறீங்களா? நகை இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. 200 பவுன் வாங்க போறியாதுவோ? 200 பவுன். அதுவும் இந்த சரோஜாவை ஏமாத்திட்டு 200 பவுன் நகையா, சில பல வைரமா, என்னதான் கதை நடக்கு? டூப்ளிகேட் அப்பா வச்சுட்டு டூப்ளிகேட் நகை வாங்க போறீங்களோ? எனக்கு தெரியாதா நீங்க என்ன நகை வாங்குவீன்னு? எப்போ உலக நடிப்படா சாமி. இன்னைக்கு நானும் உன் கூடவே வந்து என்ன நகை தான் வாங்கியான்னு பாக்கேன். உன் பார்வையில் பைத்தியமானேன், உன் வார்த்தையில் வாக்கியமானேன், உன் வெக்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். என்ன வரல என்ன 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 பண்ணிட்டு இருக்கா? சீக்கிரம் சட்டுப்பட்டுன்னு கிளம்பி வர வேண்டியதானே? நானும் எவ்வளவு நேரம் தான் எங்கேயே நின்றுட்டு கிடக்க. ஒன்னர் நம்மளதான் தேடுது. இதுக்கு மேல காக்க வைக்க கூடாது, கூப்பிட்டுருவோம். ஒன்னர்! ஐயோ அம்மா! என்ன ஒன்னர், என்ன தேடினீங்களா? ஷை, என்ன இதெல்லாம்? ஒன்னர், எதுக்கு இங்க நின்னு தேடிட்டு இருக்கீங்க? நேரடியா வீட்டுக்கு வந்திருக்கலாமே ஒன்னர். நான் வர லேட் ஆயிடுச்சுன்னு தேடிட்டு இருக்கீங்களா? ஷை, இதெல்லாம் என்ன பழக்கங்கள்? இது என் வீடு, என் வீட்டு முன்னால நான் சும்மா நின்றுகிட்டு இருக்கேன். இப்படி கோதுக்குள்ள வந்து இறஞ்சா என்ன அர்த்தம்? நான் எதுக்கு உங்களை தேட போறேன்? நான் வேற ஒருத்தர் தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களெல்லாம் நான் தேடல. உண்மையை யார்தான் இந்த உலகத்தில் ஒத்துக்கொள்வார்கள்? ஒன்னர், எல்லாம் எனக்கும் புரிகிறது. என்ன புரியுது? இல்ல என்ன புரியுதுன்னு கேக்கேன். எல்லாம் புரியுது ஒன்னர். நீங்க என் மீன்கார தங்கச்சி மீன் கொண்டு வராளான்னு தேடிட்டு இருக்கீங்க. ஷை, என்ன உளறியா? இவனை இந்த வீட்டுல குடி வைக்க கூடாது நான் எவ்வளவோ போராடினேன். பேர் ஏற்ப அந்த மீன் காரியால வந்த வேணாதான் இது. நான் இதுக்கு இப்ப அவளை தேட போறேன். என்ன சொல்லியே? ஒன்னர், என்ன யோசிக்கிறீங்க? வரும் ஒன்னர், கண்டிப்பா வரும். வரோம் வரோம். நீங்க வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கும் வரோம். ஒன்னர், என் வீட்டை விட இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வீட்டுக்கு பதிலா இதுல ஒரு போர்ஷன் தந்தா கூட நல்லா இருக்கும் ஒன்னர். அப்படின்னா இந்த வீட்டை தந்துட்டு நாங்க எங்க போறது? உங்களுக்கு அந்த வீடு தான் சரி, அங்க போங்க. இல்ல ஒன்னர், இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். எனக்கு கூட தான் 10 மாடி பில்டிங் எங்க இருக்கோ அதை பிடிக்குது. அதுக்காக எனக்கு தாங்கனே கேட்க முடியும்? ஒழுங்கா தந்தத்த வீட்டுல வீங்க போங்க. அதுவும் பிடிக்கலன்னா காலி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்வான்ஸ் வேணுமா எடுத்து வந்து தந்துரி. ஐயோ இல்ல ஒன்னர், இல்ல. உங்களோட குடும்பத்துல நானும் ஒருத்தனா ஒட்டி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அததான் சொன்னேன் ஒன்னர். என்ன பேசியா பேர் இருப்பா? எதை பேசினாலும் குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா, எதுக்கு எங்க குடும்பத்து கூட ஒட்டி இருக்கான்னு ஆசைப்படியா? அப்படிலாம் எதுவும் ஒட்டாண்டாம். அப்படி யாராவது வந்து ஒட்டினாலும் நாங்க பிச்சு எரிஞ்சிருவோம், ஒட்ட விட மாட்டோம். ஒன்னர், எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? நீங்க 10 வீடு வச்சிருக்கீங்க, 10 வீட்டுல இருக்கவங்களும் ஒரு குடும்பம்னு சொல்ல வந்தேன் ஒன்னர். சரி சரி இருக்கட்டும். உங்க வேலையை பாருங்க, வீட்டுல போயிருங்க. ஒன்னர், நீங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்களே, பேசலான்னு வந்தேன் ஒன்னர். நான் ஒன்னும் தனியா இங்கே இருக்க மாட்டேன், வெளியே கிளம்ப போறேன். ஒன்னர், அப்படின்னா உங்க கூட நானும் துணைக்கு வரட்டுமா? எதுக்கு? இத்தனை வருஷமா போய்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன். யாரையும் நான் துணைக்கு கூப்பிட்டது கிடையாது. என்னையா யாரும் வராண்டா, நான் போயிட்டு வருவேன். இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு துணை வேணும் ஒன்னர். இவன் என்னதான் நம்மகிட்ட சொல்ல வரான்? எதுக்கு இப்படி குத்தலாவே பேசுறான்? என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்க. ஒன்னர், ரொம்ப யோசிக்காதீங்க. அப்புறம் தலையில ஒரு முடி இல்லாம எல்லாம் கட்டிரும். நான் யோசிச்சதுனால தான் இப்படி கொட்டிருச்சு ஒன்னர். சரி சரி, நான் எதையும் கேட்கல. அதே உங்க பிரச்சனை. போங்க போங்க, வீட்டுக்குள்ள போங்க. எனக்கு வேலை இருக்கு. சரி ஒன்னர், எனக்கு வேலை இருக்கு. உங்க கூட இவ்வளவு நேரம் பேசினதே மன நிறைவா இருக்கு ஒன்னர். உங்களை நான் மறக்கவே மாட்டேன். பாய் ஒன்னர், நான் வருகிறேன். இவன் பேச்சு மொழி ஒன்றும் சரியில்லையே. ஏனி எனக்காவது இப்படி பேசட்ட நான் வச்சுக்கிறேன். இவனை என்னை பத்தி இவனுக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இனி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி குத்தளவும் குதக்கவும் பேசிட்டு அதுக்கு வரதான் இருக்கு. நான் 10 வீட்டுக்கும் 10 மாட்டுக்கும் சொந்தக்காரி. ஒரு நிமிஷம் ஆகாது இவன் வீட்டை காலி பண்ணி விடுறதுக்கு. எப்படிதான் வாரான்னு பாப்போம். இந்த குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எப்படினாலும் இந்த வழியா தானே வந்தாகணும். பாத்துக்கிடி. சரி, இந்த மீன்காரியில வர அவ வருவான்னு நானும் எதிர்பார்த்துட்டே நிக்கேன். இவ வர என்ன மூஞ்சிக்கு நேரம் வந்து முழிச்சிட்டு நிக்க எதுக்கு? ஓனர், கண்ணை முழிக்காம மூடிக்கிட்ட வர முடியும்? நீங்க வார வாரம் என்ன பேச்சு பேசுறீங்கன்னு எனக்கு புரியல ஓனரே. ஆமா, நாங்க பேசியது உங்களுக்கு புரியாது. 710 மகாராணி வீட்டுல பிஏ வந்த
இவியலுக்கு. ஆமா வரோம். ஓனர் நீங்க பேசிய சில வார்த்தை அப்படி இருக்கல, அதுக்கு தான் சொன்னேன் ஓனர். ஆமா சொல்லுவா. வரவியெல்லாம் என்கிட்ட வம்புக்கு வாங்க. நான் வம்புக்கு வரல ஓனர். அண்ணே வந்துட்டாவளான்னு பார்க்க தான் வந்தேன். யார் அந்த நொண்ணே பையன நொண்ணே? ஓனர் அந்த அண்ணனை தான் சொல்லிய ஓனர். உங்க வீட்டுக்கு புதுசா வாடகைக்கு வந்திருக்காவல்ல, அவியல தான் கேட்க வந்தாவளா? உமா நீங்க ரெண்டு பேரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? பாசமலர் சிவாஜி சாவித்திரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அவன் என்னடானா உன்னை தங்கச்சிங்க, நீ என்னடானா அவன அண்ணேங்க. என்ன பாச போராட்டம் பண்றீங்களோ? பாச போராட்டம். நீங்க பார் உங்க நாடகத்தெல்லாம் வேற எங்கேயா கொண்டு வச்சுக்கிடுங்க, என்கிட்ட ஆகாது. ஓனர் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி மேலே எறிஞ்சு நிக்கிறியே? அண்ணே வந்தாவளான்னு தானே கேட்டேன் ஓனர். ஆமா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அவன் வந்தானா நீ போனியன்னு நான் சொல்லிக்கிட்டு நிக்கேன். இங்க பார் உங்க நொண்ணனை பார்க்கணும்னா அவன் வீட்டுல போய் பாரு. இப்ப எதுக்காக நீ அவனை தேடிட்டு இருக்கா? ஓனர் இன்னைக்கு இட்லி அவிச்சேனா, அண்ணனுக்கு ஒரு 4 இட்லி கொடுக்கலாமேன்னு எடுத்து வச்சேன் ஓனர். விரும்பி சாப்பிடுவாவே. அதான் வந்தாவளான்னு கேக்குறதுக்குள்ள இப்படி கோவத்துல கொந்தளிச்சு நிக்கல. எதுக்கு வந்தான்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க ஓனர். இப்படி கோவப்பட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஓனர்? ஓதான் உங்க ரெண்டு பேருக்கும் நான் என்ன காவலா? இங்க பாரு மீன்காரி, உன் அண்ணன் தங்கச்சி பாசத்துல உன் வீட்டுக்குள்ள போய் வச்சுக்க, என்கிட்ட எல்லாம் காமிக்காண்டாம். அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்க. நான் ஒரு நேரத்தை போல இன்னொரு நேரம் இருக்க மாட்டேன், கோவம் வந்துடும் பாத்துக்க. இப்ப மட்டும் என்ன கோவப்படாம தான் இருக்கீங்களாங்க? முழு கோபம் உங்க மனத்துல தான் இருக்கு. ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிடலான்னு வந்தா என்ன பேச்சு பேசுறியே? கொஞ்சம் கோவத்தை அடக்குங்க ஓனர். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லாண்டாம். சரி நான் அண்ணனை வீட்டுல போய் பார்த்துட்டு வரேன். ஓனர் வார ரொம்ப தான் நம்ம கூட விளையாடியாவே. இந்த மீன்காரி பாசத்துல ரொம்ப எல்கையை மீறி தான் போய்கிட்டு இருக்கா. பாப்பா எத்தனை நாளைக்கு தான் இப்படி போகுது நீ? ஏ அம்மா இவளுக்காக வந்து காத்தன்னுகிட்டு ஒருத்தையா பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. என்ன எவ்வளவு நேரம் தான் ஆகுமா தெரியலையே. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காளோ. அவ அப்பா தானே இருக்காரு, என்ன பண்ணியாவன் கிளம்புனா வந்தவன் இல்ல, சோறு இரு தின்னுட்டு இருக்காளோ என்னமோ தெரியலையே. சரோஜக்கா சிலுப்பா வா சிலுப்பா. என்னக்கா வெளியே நின்னுட்டு இருக்கிய? என்ன இப்ப வெளியே நிக்க கூடாது, நீ எதுவும் தடை வந்திருக்கோ? இல்ல சரோஜக்கா, வீட்டை விட்டுட்டு வெளியே வந்து நிக்கிறியல்ல, அதான் கேட்டேன். அது வந்து சிலுப்பா வெளியே நின்னாச்சுன்னா 4 பேருக்கு நல்லது சொல்லலாம்ல, அதுதான் நிக்கேன். என்னக்கா சொல்றிய? நல்லதா அப்படின்னா முதல்ல எனக்கு சொல்லுங்கக்கா. வீட்டுல ஒரே கஷ்டம், பணமே இல்ல பாத்துக்கிடுங்க. எனக்கு இருந்துச்சு இன்னைக்கு இல்லாம போயிட்டு. என்னது சரோஜக்கா? இல்லம்மா பணம் இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கல, அதான் சொல்லி. ஆமாக்கா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என் பிள்ளை ஆசைப்பட்டது கூட வாங்கி கொடுக்கவே முடியலக்கா. எப்படி முடியும்? லாஸ்ட் வரைக்கும் முடியவே முடியாது. ஏன்க்கா முடியாதுங்கறிய? இல்ல சிலுப்பா நீ படுற கஷ்டத்தை பார்த்து நான் தாங்க முடியல, அதைத்தான் சொல்லி. தாங்க முடியலங்கிற வார்த்தை இப்படியே சிரிச்சுக்கிட்டு யாராவது சொல்லுவாங்க? ஒரு சோகம் இல்ல, ஒரு மன வருத்தம் இல்ல உங்க மூஞ்சில. ஓகோ இதெல்லாம் வருத்தமா சொல்லணுமாம்மா? எனக்கு தெரியாதுமா சௌமி. சிலுப்பா நீ நல்லா இருக்குன்னு நினைச்சீனா ஒண்ணு நான் சொல்லி அதை மட்டும் கேட்டுக்க. சொல்லுங்கக்கா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல விஷயம் தாம்மா, ஒரு சிம்பிள் மேட்ரு. உன்னோட வளர்ச்சிக்கு தடையா இருக்குது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். என்னதுக்கா? என்ன தடைன்னு சொல்லுங்க. சொன்ன உடனே அந்த தடையை மட்டும் அகற்றிட்டான்னு வச்சுக்கியா, ரொம்ப நல்லது சிலுப்பா. சொல்லட்டுமா? சொல்லுங்க சரோஜக்கா, அதுக்காக தானே நிக்கேன். சரிம்மா சரி சொல்லி. இந்த உன் மாவா கொண்டக்காரி இருக்கல்ல, இவளுக்கு மண்டை மேல ஒண்ணு முளைச்சு நிக்குது பத்தியா, அதை மட்டும் வெட்டி எரிஞ்சிட்டீன்னா உன் கஷ்டம் எல்லாம் தீந்துரும். எதுக்கு நீங்க இப்படி பேசுறீங்க? நாங்க படுற கஷ்டத்துக்கும் என் தலையிலாக்க குடுமிக்க என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் எதுக்கு என் குடுமி உருட்டிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க வேணும்னுக்குனே தான் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இல்லம்மா குடுமி, வேணும்னு சொல்லல. வேண்டாம் இதாத வெட்டி எரிய சொல்லி குடுமி. எம்மா வா போவோம். என்ன சொத்த நேரம் இதுல நின்னுட்டு இருந்தோம்னு வச்சுக்கியா, இவியல பிடிச்சு வெட்டி விட்டுருவாங்க. இவியலுக்கு என் குடுமிய பார்த்தாலே ஒரே பொறாமதான். தியானம் தான் அப்படி சொல்லியாவே, இதெல்லாம் ஒரு காரணம்
ஆகாது. வாழ்க்கை முழுக்க அந்த 5 ரூபாயை மட்டும் தான் வச்சுட்டு காலம் கழிக்க வேண்டியிருக்கும் பாத்துக்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாதங்க. எங்க வீட்ல வெறும் 5 ரூபாய் தான் இருக்குன்னு. 2 லட்சம் ரூபாய் நாங்க பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம். தரது நாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போட்டிருக்கோம். இப்படி எங்ககிட்ட வெறும் 5 ரூபாய் இருக்குன்னு நினைச்சிட்டு மட்டமா பேசாதங்க. எப்ப பார்த்தாலும் ரொம்ப தான் பேசி கண்டுகிட்டு எங்களை. என்னது 2 லட்சம் ரூபாய் பணம் 1 லட்சம் ரூபாய் சீட்டா? ஈ அம்மா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு 5 ரூபாய் தூக்கிட்டு ஆட்டிக்கிட்டு தெரியறீங்களா ஆத்தாளமாவளா? சை, இதுல வேற கஷ்டம் கஷ்டம் சொல்லிக்கிட்டு தெரிய வேண்டியது. ஏக்கா இல்லக்கா, என் மவன் ஏதோ கனவு கண்டிருப்பான்னு நினைக்காத அப்படி பேசியாக்கா. எம்மா, இவியலுக்குலாம் எதுக்கு இப்படி பயந்து நடுங்கிட்டு கிடக்கா? நம்ம உழைச்சுதான் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கோம். இவிய ரூபாய் ஒண்ணு நம்ம எடுத்துட்டு போய் வைக்கல. இவிய சொல்லியாவங்கிறதுக்கெல்லாம் நீ பயந்துட்டு கிடக்காத. நம்ம ரூபாய் தான் நம்ம கிட்ட இருக்கு, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாமா போல இவிய கிட்டலாம் வந்து கருத்து கேட்காத. சோமிமா, இப்படி உண்மையை போட்டு உடைச்சிட்டு அவிய என்ன நினைப்பாவே? நாலாம் பின்ன அவிய நம்மளுக்கு 10 ரூபா கொடுத்து உதவ மாட்டாவே சோமி. எம்மா, நீ வாய மூடு. எதுக்கு இப்படி அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்கா? யாருக்கும் பயந்துட்டு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. என்னமே இவியலுக்கு மேல நம்ம இருப்போம். வா, நம்ம வீட்டுக்கு போவோம். சரோஜாக்கா, நீங்க எதையும் நம்பிராதங்க அக்கா. என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல. நான் வாரேன்க்கா. வரேன்டா உங்களை வீட்டுக்கு போங்க. எல்லாம் விவரமா தான் இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிய. நாங்க போக தான் போறோம். எம்மா, வா போலாம். சாமி, நீ போமா. அம்மா 2 நிமிஷம் கழிச்சு வாரேன். எதுக்கு இவகிட்ட நின்னு பேச வரைய? ஒன்னும் பேசாண்டா, வா போலாம். அம்மா சொல்லியெல்லாம் நீ போமா. அம்மா வாரேன். சாரி சரோஜக்கா. சாமி பேசினது எதையும் நீங்க மனசுல வச்சுக்கிடாதங்கக்கா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பாத்தியலா? அதுக்குதான் மிச்சம் பிடிச்சு பிடிச்சு பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன்க்கா. மத்தபடிக்கு நான் கஷ்டப்பட்டவதா, கையில ரூபாயே இல்ல. பொம்பளை பிள்ளைய பெத்துட்டேன் பாத்தியலா? அவளை கட்டி கொடுக்கதான்க்கா ரூபாய் சேர்த்துட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி, அப்போ ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்க வேண்டியதானே? பணம் இருந்துகிட்டு உங்க மூத்த மகளுக்கு ஒண்ணும் போடாம கட்டி கொடுத்துட்டா. இவளுக்காவது செய்யி. அதான் சரோஜாக்கா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. உங்க தம்பி மாதிரி நல்ல பையனா இருந்தா போதும்க்கா. என்னது தம்பி மாதிரியா? இல்ல சரோஜாக்கா, குணத்துல உங்க தம்பி ரொம்ப நல்லவர்ல. அதுக்குதான்க்கா சொன்னேன். உங்க தம்பி மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சொல்லுங்க. சரிம்மா, சரி சொல்லி. என் மகளை கட்டி கொடுத்தாதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்க்கா. உங்களதான் மாலை போல நம்பி இருக்கேன். ஏன் சொல்லியேன்னா, என் மூத்த மகளுக்கு நீங்க மாப்பிள்ளை பத்தியலா? அதனாலதான்க்கா சொல்லியே. சீக்கிரமா என் மாவ சோமிக்கும் மாப்பிள்ளை பாருங்க. சரிம்மா சரி, நான் பார்த்து சொல்லி. உன் மவ குடுமையை அங்கிருந்து மறைச்சிட்டே இருக்கா, போமா போ. சரி சரோஜாக்கா, வாரேன். ஒண்ணுமே இல்ல, நீ நல்லதான் சேர்த்து வச்சிருக்கா. மொவ கல்யாணத்துக்கு நோடிதான் சும்மா விட்டுருக்கேன் இவளை. 5 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஆட்டிக்கிட்டு வந்துருவானே. ஏனி அந்த மாதிரி வாரட்ட வச்சுக்கிடி. அம்மா, இந்த குழந்தைக்காக வந்து காத்துன்னு என் கால்லாம் வலிச்சு போச்சு. இதுக்கு வீட்டுக்குள்ளே 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வந்திருக்கலாம். எப்பதான் வந்து தலைப்பால தெரியலையே.